கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். சேவியருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் உபாகமம் 28:1 எடுத்தவங்க வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்தில் இந்த திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை வாக்கு தத்தம் என்னவென்றால், இன்றைக்கு கர்த்தர் நம் மத்தியிலே இந்த சபையோருக்கு பேசுகிற வார்த்தை என்னென்றால், இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாக கர்த்தருடைய கட்டளைகள் படி நடக்கணும். கட்டளைகளின் படி நடக்கணும். அரசாங்க கட்டளை போட்டிருக்கிறாங்களா இல்லையா? அதை விதிகள் மீறும்போது நமக்கு தண்டனை கிடைக்கும், இல்லைன்னா பனிஷ்மெண்ட்டு கொடுப்பது மட்டும் இல்லாமல் ஃபைன் கட்டணும். அப்போது உலக சட்ட திட்டத்தின் பிரகாரமாக ஒரு மனிதன் சட்டத்தை மீறும்போது அந்த மீறுதலுக்கு ஏற்ற அவன் தண்டனையை அனுபவிச்சு ஆகணும், பனிஷ்மெண்ட் கொடுத்தாகுவாங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய தேவ ஜனங்களாகிய நமக்கு ஜட்ஜி யாருன்னா, நியாயாதிபதி யாருன்னா, நீதிபதி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். பிறகுங்களா, அரசாங்கம் எப்படி ஒரு மனிதனுக்கு நமக்கும் சேர்த்து தான் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணுன்றது போல் அரச கட்டளைன்னு சொல்லுவாங்க. இப்போ அரசாங்க கட்டளையாக மாறிடுச்சு. ஆதி நாட்டில் அரச கட்டளை, இப்போ அரசாங்க கட்டளை. அப்போது அதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரலோக கட்டளை. ஆமீன். தேவாதி தேவனாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை இப்படி நாம் எப்படி இருக்கணும்? கவனமாக கேட்கணும். தேவனுடைய கட்டளைகளின்படி என்ன சொன்ன, கவனமாய் நீ கேட்கும்படியாக செய்யும்படியாக இருக்கணும். கவனம் ரொம்ப முக்கியம். எப்படி வண்டி ஓட்டும்போது கவனம், ஒரு கயிற்றில் நடக்கிறான்னா கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கவனம் இல்லைன்னா நம்ம தான் பாதிப்பு, இழப்புகள், நஷ்டங்கள், வேதனைகள், எல்லாவித பிரச்சனைகளுக்கு ஆளாகுவதற்கு நாம் தான் காரணமாக இருப்போம். ஆக நாம் கவனமாக இருக்கும்படியாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தேவ ஜனங்களாக நீங்களும் நானும் மிக மிக ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளின் பிரகாரமாக நீ கவனமாய் இருக்கும்படியாக மட்டுமல்ல, அவர் சன்னதிக்கு உண்மையாகவும் செவி கொடுக்க வேண்டும். அவர் சன்னதியில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்களும் மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் என்னுடைய குடும்பமும் இங்கே வந்திருக்கிறது. அப்போ அவருடைய சன்னதி, தேவ சன்னதிக்கு முன்பாக என்ன செய்யணும்? உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். உண்மையாய் செவி கொடுக்கும் என்றால் 100% அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும், உபதேசத்துக்கு கீழ்ப்படியவும், ஆலோசனைக்கு கீழ்ப்படியவும் நாம் கவனமாய் 2 காதுகளிலே நாம் என்ன சொல்லணும்? செவி சாய்த்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கவனமாய் நீ செவி கொடுப்பாயானால் கட்டளைகளுக்கும் அவர் வார்த்தைகளுக்கும் நீ கீழ்ப்படிந்து செவி சாய்ப்பாயானால் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகள் மத்தியிலே நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, அது நமக்கு தேவை, கண்டிப்பாக தேவை. எல்லாருக்கும் ஒரு மேன்மை வேணும். அந்த மேன்மை நமக்கு வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியங்கள் தேவைன்னா நமக்கு எஜமானாகிய பிரதான மேய்ப்பராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் படி நம்ம இருக்கணும். மோசையின் நியாயப்பிரமாணத்துக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள் மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா? அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, யூத ஜனங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். சரிங்களா? ஆக அந்த தேவனுடைய பரம ராஜ்யத்துக்குரிய கட்டளைகளின்படி நாம் இந்த பூமியில் செவி சாய்க்கும் போது, உண்மையாய் செவி சாய்த்து அதன்படி நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது, இந்த பூமியிலே சகல ஜாதிகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சகல ஜாதிகள் மத்தியிலே, புற ஜாதிகள் சொல்லணும், ஜாதிகள்னா யார்? இயேசுவை அறியாதவங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க, அப்படிப்பட்ட ஜாதிகளுடைய கண்களுக்கு மத்தியிலே என் பிள்ளைகளாகிய செவி சாய்த்தன் கட்டளையின்படி நடக்கிற என் பிள்ளைகளாகிய உங்களை அவர்களுக்கு மத்தியிலே மேன்மையாக வைப்பேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. மேன்மையாக வைப்பேன்.
இன்றைய நாட்களில் பார்ப்போமானால் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு மேன்மை இல்லை என்று ஒரு கூட்டம் நீங்கள் இங்கே இருப்பீங்க, வந்திருப்பீங்க. எவ்வளவோ நான் சம்பாதிக்கிறேன், ஆனாலும் ஒரு குடும்பத்தில் ஒரு மேன்மை இல்லை, ஒரு சேமிப்பு இல்லை, இழப்புகள், மேன்மையே இல்லை. ஆனால் சம்பாதிக்கிறேன், வேலைகள் நல்ல வேலைக்கு இருக்குது, வருமானங்கள் இருக்குது, ஆனால் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு பதவி இல்லை. பல ஆண்டுகளாக வேலை செய்வீங்க, அந்த இப்போ வந்தவங்க ஒரு நல்ல ப்ரொமோஷனில் மேன்மையாக போயிடுவாங்க. ஒரு பியூனாக இருக்கிறவன் மேனேஜர் போஸ்ட்டுக்கு போயிடுவாங்க, ஜென்ரல் மேனேஜர் கூட போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் பியூனாக இருக்கிறோம், பியூனாக தான் இருப்பா இன்னும் கடைசி வரைக்கும். ஒரு மேன்மை இல்லை, வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு மேன்மை இல்லை. எவ்வளவு சேமித்தாலும் பல விதத்தில் செலவு ஆகிறது. சேமித்து நான் வைக்கிறேன், ஆனால் எதிர்பாராத செலவுகள் வருகிறது. அது எந்த ரூபத்தில் வருதுன்னு எனக்கே தெரியாது. ஆனால் குடும்பம் நல்லா தான் இருக்குது, ஆனால் திடீர்னு ஒரு செலவு வருது. பார்த்தீங்கன்னா நான் சேமித்ததுக்கு மேலே நான் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறேன். ஒரு மேன்மையே வாழ்க்கையில் இல்லையே. அப்படி ஒரு சில கூட்டங்கள் அநேக இடங்களிலே, ஏன் நீங்கள் ஆராதிக்கிற இந்த திருச்சபையில் வந்திருக்கிற உங்கள் குடும்பங்களிலே கூட இருக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் பார்ப்போமானால் இரவும் பகலும் கடுமையாக நான் உழைத்து சம்பாதித்தாலும் கடன்காரனுக்கு வட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் சம்பாதிக்கிற ஆசீர்வாதம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு, என்னை நம்பி வந்திருக்கிற வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய மனைவிக்கு கொடுக்க கூட முடியவில்லை. அவங்க விரும்பினதை நான் வாங்கி கொடுக்க முடியவில்லை, திருப்தியாய் சாப்பிட முடியவில்லை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லை. எவ்வளோ சம்பாதித்தாலும், எவ்வளோ சம்பாதித்து அது கை நிறைய நான் வாங்குவதற்கு முன்பாக பார்த்துட்டேன், நான் எதிராக கடன்காரனுக்கு வட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு நான் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையில் பலவிதமான நிலைமைகளில் நான் தள்ளப்படுகிறேன். இப்படிப்பட்ட கடன் வாங்கினவனுக்கு வட்டி கொடுப்பதற்கு என்னது பணம் தேவை குறைவாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பண கஷ்டம், அநேக ஜனங்களுக்கு பண கஷ்டம். எப்படி ஆகலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நான் கேட்டு பணத்தை பெற்று கொள்ளணும், ஆண்டவர் ஏதாவது ஒரு வகையில் என் தேவைகள் சந்திக்கப்படுவார் என்று ஒரு கூட்டம் வந்துட்டே இருப்பாங்க. பண கஷ்டம், அதே மாதிரி நஷ்டம், பொருளாதார நஷ்டங்கள். பொருட்கள் வாங்கியிருப்பாங்க, நஷ்டங்கள் ஆகிடும். அதில் பார்த்தோன்னா பலவிதமான ரிப்பேர் ஆகிடும், இழப்புகளாகும். இந்த மாதிரி பொருளாதார நஷ்டங்களில் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. இதிலிருந்து ஒரு விடுதலையும் ஒரு மேன்மை இல்லை என்ற ஒரு கவலையினால் ஒவ்வொரு நாளும் அந்த வேதனையோடு வாழ்கிற எத்தனையோ குடும்பங்களில் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அதற்கெல்லாம் குறித்து கவலைப்படவோ வேதனைப்படவோ வேண்டாம். ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் நான் உன்னை மேன்மைப்படுத்த என்னால் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். சில வேளையில் ஆண்டவர் கூட சிட்சிப்பார், சில வேளையில் கர்த்தர் என்ன செய்வார், சிட்சிப்பார். ஏன் சிட்சிப்பார்னா, விசுவாசத்தில் நம்ம பெருகும்படியாக, நம்ம அவர் மேலே நம்பிக்கையில் இன்னும் உயரும்படியாக ஆவிக்குரிய ஒரு மேன்மையை எதிர்பார்ப்பார். நம்ம உலகத்துக்குரிய மேன்மைக்காக என்ன செய்கிறோன்னா, பல விதத்தில் நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். இப்போ மேலே சொன்னதுக்கு மேலே இன்னும் நிறைய பட்டியல்கள் சொல்லலாம், நிறைய குறிப்புகள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், அவருடைய வார்த்தை, கட்டளைகள், கற்பனைகள் பிரகாரமாக நடக்க தவறும்போது தான் சில வேளையில் நம்ம மேன்மையை என்ன ஆகுது, ரத்து ஆகிறது, குறைவு ஆகிறது. அப்போ ஆவிக்குரிய மேன்மை நமக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டு காரியத்தை நம்ம உங்களுக்கு சொல்லலாம். உலக பிரகாரமான ஒரு மேன்மை, ஆவிக்குரிய ஒரு மேன்மை. ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரிய மேன்மையில் சரியாக இருப்பானால் உலகத்துக்குரிய மேன்மையில் சகல ஜாதிகள் மத்தியில் கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆவிக்குரிய மேன்மை என்பது என்ன? தேவ சித்தத்தின்படி, விருப்பத்தின்படி, அவருடைய கட்டளையின் பிரகாரமாக, கற்பனைகளின் பிரகாரமாக, ஊழியக்காரனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய சத்திய வார்த்தையின் பிரகாரமாக செவி சாய்ப்பது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 2 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம், அரை மணி நேரம், கடைசியில் ஆமீன்னு சொல்கிற ஒரு நேரம்,
வந்தால் போய் தலை காட்டிட்டு போனால் போதும், எல்லாம் கர்த்தர் சந்திச்சிருவார். அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்கலாம், எவ்வளோ சபையில் அப்படி இருக்கலாம். அதிலெல்லாம் கர்த்தர் மேன்மைப்படுத்த மாட்டார். அது ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனைக்கு வருது எதுக்கு தெரியுமா? 6 நாட்கள் கர்த்தர் நம்மை நடத்தினதற்காக நன்றி பலிகளை செலுத்த வரோம். நன்றியின் காணிக்கை இருதயத்திலிருந்து செலுத்துவதற்கு வந்திருக்கிறோம். ஆனால் சத்திய ஆவியானவர் கொடுக்கிற உபதேசம் சத்திய வார்த்தையின் பிரகாரமாக அதை கவனமாய் செவிசாய்த்து கேட்டு அதன்படி நடப்பீர்களானால் அதில் தான் உன் வாழ்க்கையில் ஒரு மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். தவிர ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு ஆஜராயிட்டு போயிட்டோம்னா எல்லாம் கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார் மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. வரணும், ஆராதிக்கிறதெல்லாம் நல்லது தான். ஆனால் தேவன் அந்த 6 நாட்கள் உனக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி பலிகளை செலுத்த வருகிறீங்க, அவ்வளோதான். இன்னும் வருகிற அடுத்த வாரம் அந்த 6 நாட்கள் ஆண்டவர் என்னை இன்னும் அதிகமாக சகல விதத்தில் என்னை நடத்துவதற்கு, போஷிப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு, தேவையான தேவைகளெல்லாம் சந்திப்பதற்கு கர்த்தர் செய்வார் என்ற அந்த நன்றி கடனை செலுத்துவதற்காகத்தான் குடும்பமாக வந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் ஆவிக்குரிய மேன்மை இழந்துட்டு நம்ம நன்றி பலிகளை செலுத்துவதில் ஒரு பயனும் இல்லை, ஒரு லாபமும் இல்லை. புரியுதுங்களா? அதாவது தேவ சித்தம், பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் சகல மேன்மையும் பெற அவனால் முடியும். தேவ சித்தத்தை ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக நான் நடப்பேன் என்ற அர்ப்பணிப்போடு செய்கிறவனானால் அவன் பூமிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதத்தின் மேன்மையை அந்த மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும், அந்த குடும்பம் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? அப்படி என்றால் கூடுமான வரைக்கும் எல்லாவித ஆராதனையிலையும் பங்கு கொள்ளணும். ஆராதனை என்பது யாருக்கு? நீங்கள் தான் சொல்லணும். ஆண்டவர் ஒரு திருச்சபையில் ஒரு ஆராதனை வைத்திருக்கிறார் என்றால் அந்த ஆராதனை யாருக்காக வைத்திருக்கிறார்? அது எந்த ஆராதனை வேணால் இருக்கலாம். ஆராதனைனா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிற ஆராதனை இல்லை, அது வேற. எல்லா ஆராதனையிலையும் பங்கு கொள்ள வேண்டியது யாரு கடமை? யாருக்காக வைத்திருக்கிறார்? யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கும் தான் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் எங்கள் நிமித்தமாக இந்த ஆராதனையை நீ நடத்து, என் பிள்ளைகளை கொண்டு நடத்து என்று அவர் சொல்லும்போது, அதை உங்களுக்கு அறிவிப்புகளை அறிவிக்கும் போது அதை கீழ்ப்படியலனா நம்ம எதிர்பார்க்கிற மேன்மையிலே கர்த்தரிடத்தில் நம்ம பெற வேண்டியது பெற முடியாமல் போகும். ஆக கூடுமான வரைக்கும் நாம் எல்லாவித ஆராதனையில் பங்கு கொண்டு கர்த்தருக்கு ஏற்ற சித்தத்தை நிறைவேற்றும் போதுதான், அது இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் நாம் எதிர்பார்க்கிற மேன்மையின் ஆசீர்வாதத்தை நாம் ஜெபிக்காமலே கர்த்தர் கொடுப்பார் என்ற ஒரு நிச்சயத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாவித ஆராதனை பாஸ்டர் குடும்பம் மட்டும் பங்கு கொண்டதுனால அவரை மட்டும்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்மளுடைய நிலைமை, உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? பாதிக்கப்படும். என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய, எல்லாவற்றையும் செய்வதற்கு நீ மிக 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 கவனமாயிருக்கும்படி ஜாக்கிரதையாயிரு. நான் கொடுக்கிற வேத வசனத்தின் வார்த்தையின் சத்தத்தை நீ உண்மையாய் கேட்க வேண்டும். உண்மையாக எஜமானுக்கு நாம் கீழ்ப்படிந்து வேலை செய்வது போல ஆண்டவராகிய இயேசுவி நமக்கு எஜமானாய் இருக்கிறார், பரம எஜமானாக இருக்கிறார், நம்மை நடத்தி போஷிக்கிறவராக இருக்க. அவருக்கு தான் உண்மையாய் நாம் செவி சாய்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எதிர்பார்க்கிற குடும்ப ஆசீர்வாதம், நம் பின் வரக்கூடிய சன்னதிகளோட ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அவர் எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும் என்று நமக்கு சவால் விடுகிறார், கட்டளை கொடுக்கிறார், உடன்படிக்கை செய்கிறார் என்று பார்க்கிறோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகமத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க.
ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமீன். அப்போ எவரையும் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் அவனுடைய ஆத்தும பலப்படுத்தவும் உம்மாலாகும் என்று இங்க மோசேயின் நிமித்தமாய் நான் சொல்லப்படுகிற வார்த்தை இது. அப்போ ஐஸ்வர்யமும் ஒரு நல்ல செல்வாக்கும் ஒரு சகல ஜனங்கள் மத்தியிலே புறஜாதிகள் மத்தியிலே ஒரு கனத்துக்குரிய தேவ பிள்ளைகளாய் உங்களை கனப்படுத்தவும் உம்மால வருகிறது. அல்லேலூயா. அப்போ எந்த மனுஷனை உயர்த்தவும் கனப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் தேவனால ஆகும். அல்லேலூயா. அதனால் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறவர், இந்த உலகத்தையே ஆளுகை செய்கிறவர், நம் குடும்பத்தை ஆளுகை செய்கிறவர், நடத்துகிறவர். அப்போ எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். எனவே எவரையும் எந்த மனுஷனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விருப்பப்பட்டால் மேன்மைப்படுத்த உம்மாலாகும். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகும். உம்மாலாகாத காரியம், உம்மாலக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ சொன்னால் ஆகும். அல்லேலூயா. அப்போ எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த தேவனுடைய கரத்திலே வல்லமை உண்டு. அல்லேலூயா. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்டுடைய சமூகத்தில் தேவனுடைய ஊழியத்திற்காக கொடுப்பதிலும் கூட ஆண்டவர் அதை பார்த்து மேன்மைப்படுத்த வைக்கிறார். உபாகமத்தில், அதே உபாகமத்தில் 29ஆம் அதிகாரத்தில் அதை 9வது வசனத்தை வாசிவி. இப்பொழுதும் நீங்கள் செய்கிறதெல்லாம் 9வது வசனம் 29:9 இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடும் உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் என்று பார்க்க போகிறோம். இப்படியாக கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக எப்படி மனப்பூர்வமாய் சந்தோஷத்தோடு பூரிப்பாக மகிழ்ச்சியோடு நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். அந்த இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவர்கள் நம்மை மேன்மைப்படுத்துவதில் இதுவும் ஒரு ஆசீர்வாதம். தேவனுக்கு நாம் கொடுக்கிற காரியங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை மட்டுமல்ல, தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதிலே நாம் கொடுக்கிற ஒரு பகுதியில் கொடுக்கிறோமானால் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். கட்டாயமாக கொடுக்கக்கூடாது, வேதனையோடு கொடுக்கக்கூடாது, துக்கத்தோடு கொடுக்கக்கூடாது. உற்சாகமாய் மனப்பூர்வமாய் ஆண்டவருக்காக, அவருடைய ஊழியத்திற்காக அந்நாட்களில் அவர்கள் கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். பார்த்தீங்களா, ஊழியக்காரன் சந்தோஷப்படவில்லை, கொடுத்த ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். நான் ஆண்டவருக்கு தாராளமாய் கொடுத்தேன், ஏராளமாய் கொடுத்தேன், என் தகப்பன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவருக்கு நான் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுத்தேன். எதற்காக? நான் ஆண்டவரை என்னை இதனால மேன்மைப்படுத்துவதற்காக அந்த சிந்தையில் அவருக்கு அங்கே கொடுக்கல. ஆண்டவர் இந்த அளவுக்கு இப்படி ஒரு காலத்தில் நான் இப்படி இருந்தேன், ஆனால் இன்றைய நாட்களில் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவருக்கு செய்ய வேண்டிய பங்குகளிலே, கடமைகளிலே நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மனப்பூர்வம், அந்த உற்சாகம். சில பேருக்கு அப்படி அந்த உற்சாகம் இல்லை, அந்த மனப்பூர்வமும் கிடைக்கிறதில்லை. அல்லேலூயா. சில இடங்களில் நாங்கள் பார்க்குறோம், ஊழியக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா பரவாயில்ல கொடுக்கலாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சில பேர் ஊழியக்காரர் வளர்ந்துட்டாரு, நல்ல ஆசீர்வாதமாக தானே இருக்கிறாரு, அவருக்கு ஏன் கொடுக்கணும், கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாமே அப்படின்ற சிந்தை, இந்த ரெண்டு சிந்தை வந்துச்சிட்டாலுமே ரெண்டுமே மைனஸாக போயிடும். நான் கொடுப்பது ஊழியக்காரனுக்கு கொடுக்கல, கர்த்தருக்கு தான் நான் கொடுக்கிறேன், அந்த சிந்தை இருக்கணும். நான் கொடுப்பது ஊழியக்காரருக்காக கொடுக்கல, ஒரு ஸ்தாபனம் கேட்குதுன்றதுக்காக கொடுக்கல, தேவனாக கர்த்தருக்கு நான் கொடுக்க வேண்டிய கடமை. அதில் எனக்கு ஒரு மேன்மையும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நான் செய்கிற எல்லா கற்பனைகள் கட்டளைகளிலும் இதுவும் நான் செய்ய தவறக்கூடாது. அப்போ ஆண்டவருக்காக நான் கொடுக்கிறேன், அந்த சிந்தை தான் இருக்கணும். ஊழியக்காரன் குடும்பத்துக்காக அனுதாபப்பட்டு பரிதாபப்பட்டு கொடுப்பேன் என்ற அந்த சிந்தை இருக்குமானால் எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தாலும் 1% கூட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது.
அல்லேலூயா. நீங்கள் 2 காசு போட்டாலும் சரி, 2 கோடி போட்டாலும் சரி, இது நான் செலுத்த வேண்டியது தேவனுக்குரியது செய்கிறேன். அதனால தான் ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரியது தேவனுக்குன்னு சொன்னார். இயேசுவே சொல்லி கொடுத்தார். எனவே ஆண்டுடைய சமூகத்தில் ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாய் கொடுத்தார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். யார் கொடுத்தாங்க? கர்த்தருக்கு கொடுத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தம இருதயத்தோடு அநியாயமாய் சம்பாரித்து கொடுக்கக்கூடாது, லஞ்சம் வாங்கி சம்பாரித்து கொடுக்கக்கூடாது, ஏமாற்றி சம்பாரித்து கொடுக்கக்கூடாது. நம்ம வேலை செய்கிறோன்னா அந்த வேலையில் நம்ம உண்மையான உழைப்பு இருக்கணும். ஒரு எஜமான்கிட்ட கை நீட்டி வாங்கிறது தேவனுடைய கரத்தில் வாங்கிறதுக்கு சமமாக நீங்கள் நினைக்கணும். அந்த எஜமான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் எப்படி வேணால் வேலை செய்கிற அந்த சம்பளத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் நம்ம போகிறோம். கட்டாயமாக போகலை, நம்ம சம்மதத்தோடு தான் நம்ம போகிறோம். அந்த எஜமான் கொடுக்குற வேலையில் எடுத்து கொடுக்கக்கூடிய பணத்தில் அந்த நேரத்தில் நம்ம உண்மையாய் வேலை செய்யணும். ஏமாற்றவோ ஓப்பி அடிக்கவோ அந்த எஜமானுக்கு விரோதமாக நம்ம செய்கிறோம்னா தேவனுடைய கோபமும் சாபமும் அதில் இருக்குது. ஒரு விதத்தில் சரீர பலவீன சூழ்நிலை இருக்குமான்னு கர்த்தருக்கே தெரியும். அடுத்த உலகத்தானை போல ஏமாற்றி பணத்தை பறிக்கவோ கூடாது. அதில் ஆண்டவர் கவனிக்கிறார். சரிங்களா? எப்படி பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவது போல் நம்ம அகப்பட்டுருவோம். உத்தம இருதயத்தோடு யார் எப்படியோ என்னுடைய எஜமானுக்கு நான் உண்மையாய் நான் என்ன செய்வேன்? வேலை செய்வேன். அந்த உத்தம இருதயத்தோடு கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமான அந்த வருமானத்தில் நான் கர்த்தருக்கென்று ஒரு பங்கு நான் கொடுப்பதிலே ஆண்டவர் என்னை உயர்வான ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். அந்த பணத்தில் எந்தவித பாதிப்பும் இழப்பும் நஷ்டத்தை கர்த்தரை உண்டாக்க மாட்டார். அது மாத்திரமல்லாமல் 14வது வசனத்தை வாசிங்க. அதிலேயே இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்கு திராணி உண்டாவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். நாங்கள் கொடுப்பதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு ஒன்று அங்கே அப்படி வரோம் இப்படி வரலாம் இல்லை. நீங்கள் கொடுக்குறீங்க, நாங்கள் எம்மாத்திரம், நாங்கள் கொடுப்பது ஒரு பிரயோஜனம் இது இல்லை. நீங்கள் என்ன செய்றீங்க? எனக்கு உழைப்பில் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க. உங்கள் கையில் தான் நான் வாங்குகிறேன், உங்களுக்கே நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்போ மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நாங்கள் ஒன்று ஏமாத்திரம் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் உம்முடைய கரத்தில் வாங்கி நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்குறது. நாங்கள் மட்டும் இல்லை, ஆண்டோடைய பணத்தில் நம்ம கையை வைக்கும்போது அது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழப்பதற்கு நாமளே காரணமாக இருக்கிறோம். புரியுதுங்களா? தேவனுக்கு கொடுக்க நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, எவ்வளோ கோடி பணம் இருந்தாலும், நம்ம கடன் வாங்கினாலும் சரி, கர்த்தருக்கு உண்மையாக கொடுக்கணும். புரியுதுங்களா? சில பேர் எவ்வளோ பேர்கள் கொடுக்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நம்ம செய்யணும். நம்ம என்ன செய்கிறோன்னா, இவ்வளோ கொடுத்தா போதும், மீதி அவ்வளோ கொடு, அங்கே வச்சு செலவுக்கு வச்சுக்கலாம், இல்லை இவருக்கு பிரித்து கொடுத்துடலாம், அவருக்கு பிரித்து கொடுக்கலாம், அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் நம்ம கூடாது. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் எந்த திருச்சபைக்கு நம்ம போகிறோமோ அந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் ஊழியத்திற்காகவும் நீங்கள் கொடுக்க பழகு. இது நாங்கள் உங்களுக்கு உபதேசமாய் கற்றுக் கொடுக்குறோமோ தவிர உங்களை கட்டாயப்படுத்தவோ வற்புறுத்தவோ நீங்கள் இப்படி தான் செஞ்சு ஆகணும் அப்படின்றதுக்கு இந்த ஊழியக்காரன் கர்த்தன் சொல்லவில்லை. நீங்கள் தெரியாமல் ஒரு சில பேர் இருப்பீங்க, அறியாமல் இருப்பீங்க. என்னுடைய ஆசீர்வாதமெல்லாம் மேன்மையே இல்லாமல் இழப்புகளுக்கு காரணம் என்ன என்ற ஒரு கேள்விக்குறியில் இருப்பீர்கள். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த நாளில் இந்த வசனத்தையும் சேர்த்து உங்களை மேன்மைப்படுத்துவதற்கும் இதுலேயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? புரியுதுங்களா? எவ்வளோ கோடி பணம் கடன் இருக்கலாம், ஆனால் சில பேர்லாம் பார்த்துட்டிங்கன்னா குடும்பத்தை நல்லா நடத்துவாங்க, ஆனால் கொடுக்குறது பார்த்தா கம்மியாக இருக்கும். அது நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க என்ன நிலையில் கொடுக்குறாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். எங்கள் ஸ்தாபனத்திலே தெரியும். ஒரு போதகருக்கு இவ்வளோ விசுவாசி இருக்காங்கன்னா அந்த போதகர் தசம பாகம் காணிக்கை எவ்வளோ கொடுக்க முடியும்னு ஸ்தாபனத்தில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அதில் கண்டுபிடிப்பாங்க. அந்த அதுலேயும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறாரு, இழப்பும் வச்சிருக்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். அந்த பயம் நமக்கு வேணும். முதலாவது கர்த்தருக்கு நம்ம கொடுக்குற காரியத்தில்
நாம் பயந்து நாம் செய்யும்போது ஆண்டுடைய ஆசீர்வாதத்திலேயே இதுலேயே ஒரு மேன்மை இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் தான் நீங்கள் மற்றவர்களுக்கு போய் என்ன செய்ய முடியும், கற்றுக் கொடுக்க முடியும், போதிக்க முடியும். உங்களுக்கு பின் வரக்கூடிய சன்னதிகளுக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியும், கற்றுக் கொடுக்க முடியும். பிள்ளைகளுக்கு நம்ம இப்போது இவ்வளோ தான் அந்த அப்படி இதுக்கு மேலே கொடுக்காதே அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது, சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க வளர்ச்சி ஆக 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 என்ன ஆகும், அதே பழக்கத்தில் தான் இருப்பாங்க. அவங்க ஆசீர்வாதத்தை யார் கெடுக்கிறோன்னா நம்ம தான் கெடுக்கிறோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பெருமைக்கு சொல்லலை. என்னுடைய பாஸ்டமாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் இருக்கிறாங்கன்னா வேலைக்கு போகிறதுல தான், ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் காணிக்கை ஏதாவது கேட்கும்போது என்ன செய்வேன்னா, நான் எடுத்து இந்தான்னு இவ்வளோ கொடுக்க மாட்டேன், பர்ஸை எடுத்து கையில் கொடுத்துருவேன். ஆனால் பர்ஸில் அதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணி வச்சுருவேன், அமௌண்ட்டை ஃபில் பண்ணி வச்சுருவேன். எவ்வளோன்றது கணக்கு பார்த்து இல்லை, ஃபில் பண்ணி வச்சுருவேன். அவங்க எடுத்தது மீதியை தான் நான் இங்கே கொண்டு வந்து போடுவேன். இவ்வளோ போடு அவ்வளோ போடு நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அவங்க கேட்குறதோட அதிகமாக தான் கொடுப்பேன். அதுதான் ஆசீர்வாதம். சரிங்களா? அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் என்னை கடன்காரனாக இல்லாமல் ஆண்டு வச்சிருக்கிறார், கடன் வாங்காமல் வச்சிருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். பாஸ்தமாக இப்போ யாராக இருந்தாலும் பர்ஸை தூக்கி கொடுத்துருவேன், இந்த நீ எவ்வளோ உனக்கு ஆண்டு உணர்த்தலாம் கொடு, இங்கே அப்படி தான் இவ்வளோ போடு இவ்வளோ போடுன்னு பிரிச்சுட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியவங்க நம்ம என்ன, அது அவங்க ஆசீர்வாதம் அப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை நான் சொல்லுறேன். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, உன்னை அறியாத இருந்த ஜாதிகள், நீ ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தும் போது, ஒரு ஆசீர்வாதத்தில் மேன்மைப்படுத்தும் போது, நீ உனக்கு தெரியாத இருக்கக்கூடிய ஜாதி புறஜாதிகள் மக்கள் உன்னுடைய மேன்மையை கண்டு உன்னிடத்திலே கடன் வாங்குவதற்கும் உதவி கேட்டு நாடி வருவதற்கும் ஓடி வருவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ நம்மளை நல்லா மேன்மைப்படுத்தி ஆண்டு வச்சிருக்கிறான்னா, அநேக ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, ஐயா நல்லா வசதியாக இருக்கிற நல்லா இருக்கிற அவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம், கேட்கலாம், உதவி கேட்கலான்னு சொல்லி என்ன செய்வாங்க, தேடி வருவார்கள். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிப்போம். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். எவர் மேன்மைப்படுத்தியிருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை மேன்மைப்படுத்தி இருப்பதினால தான் நீ அறியாத ஜாதிகளை நீ வரவழைப்பாய். எங்கே வரவழைப்பாய்? நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு உதவி செய்கிறோம். உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். உன் தேவனாக கர்த்தரின் நிமித்தமாக இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நிமித்தமாக உன்னிடத்தில் அவர்கள் எல்லாரும் ஓடி வருவார்கள், தேடி வருவார்கள், நாடி வருவார்கள். அல்லேலூயா. எதற்காக? இவர் தேவ மனுஷன், இவர் தேவ மனுஷன். கர்த்தர் இவரை மேன்மையாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு பார்த்தா எத்தனையோ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, புறஜாதிக கையில் போய் கையை நீட்டிட்டு நிற்கிறாங்க. அரசாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் நீங்கள் லோன் வாங்குறது அது வேறு விஷயம். உங்களுடைய ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் வாங்குறீங்க, நோ ப்ராப்ளம். கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தின் ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் வாங்குவது அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் ப்ராஃபிட்டே இல்லாமல் போய் நீங்கள் போய் நிற்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற விஷயம், வேதனைப்படுத்துகிற விஷயம். வருதுங்களா? எப்படியாக நான் கட்டிடுறேங்க, எப்படியா நான் கொடுத்துட்றேங்க, என்னை நம்பி கொடுங்க. தலையே அடமானம் வச்சு, ஆட்டு தலை அடமானம் வச்சா கூட ஒரு 100 ரூபாய்க்கு விலை போகும். மனுஷன் தலையை அடமானம் வச்சா என்ன போகும்? நாத்தம் தான் எடுக்கும். அல்லேலூயா. பயப்படுவாங்க வாங்கிறதுக்கு. ஆனால் தலையே அடமானம் வச்சிருன்னு சொல்லுவாங்க. புறஜாதிகள் கரத்தில் கையை நீட்டி வாங்குவது தேவனை துக்கப்படுத்துவதற்கு சமம். உங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களை அனுமதி இல்லாமல் அடுத்தவங்க போய் கை நீட்டி அவங்களுடைய தேவைகளை சந்திக்கும் போது நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நல்ல பெற்றோர்கள் அவங்க வீட்டுக்கு வந்து உங்கள் சொந்த பந்தம் வராங்க, யாரோ தெரிஞ்சவங்க எல்லாம் வராங்க. பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, பழக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அவங்க போகும்போது ஏதாவது கையில் கொடுப்பாங்க. கையில் கொடுப்பதுன்னு ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அவங்க முகத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க பிள்ளை ஏதோ பார்க்குதுன்னு சொல்லி கையில் என்ன செய்வாங்க, விருப்பப்பட்டதை கொடுக்கும்போது டப்புன்னு போய் வாங்குவாங்க. புரியுதுங்களா? அது
நல்ல பழக்கமே கிடையாது. ஒரு ஏதாவது ஆகாரம் ஏதாவது வாங்கி கொடுத்தா, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டா நோ ப்ராப்ளம். காசு கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைகளுக்கு என்ன தோணும்? யார் வீட்டுக்கு வந்தாலும் எதிர்பார்க்கிற தோணும். அது நல்ல பழக்கமா? அவன் புறஜாதியாக வரலாம், சொந்த பந்தம் யார் எவரை வந்தாலும் கை நீட்டி வாங்கணும்னு ஒரு ஆசை வரும். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேங்க, என்னுடைய சார்லஸும் ஜெனிஃபரும் ₹1 கூட எந்த சொந்த பந்தங்கள் தாத்தா பாட்டி வந்தால் கூட கேட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. கண்டிஷன் அப்படி இருக்குது. டிசிப்ளின் ரொம்ப ஜாக்கிரதை. அவங்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிறாங்க. பேரன் தானே, யார் அதில் வாங்கி கொடுங்க, காசு கொடுத்து பழகாதீங்க. அவங்களுக்கு 27 வயசு, மகளுக்கு 33 வயசு ஆயிடுச்சு. அந்த பழக்கத்துக்கு கொண்டு போக மாட்டோம். தெரியுதுங்களா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எல்லாரும் உன்னை தேடி வரணும், தவிர நாம போய் தேடி போகக்கூடாது. எதிர்பார்த்துட்டு போய் நிற்கக்கூடாது. ஒரு ஆபத்து அவசரம் இருக்குதுன்னா அது வேற பிரச்சனை. புரியுதுங்களா? நம்ம போய் தேவைக்காக, குடும்ப தேவைக்காக போய் நிற்கக்கூடாது. ஆண்டவர் எவ்வளோ கொடுத்தாலும் அதில் ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் பண்ணி போவதற்கு, நல்ல குடும்ப ஆசீர்வாதத்தோடு நீங்கள் நடப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியில் 55:3 வாசிப்போமானால், உங்களுடைய செவியை கர்த்தருக்கு முன்பாக, அவருடைய வார்த்தைக்கு முன்பாக நீங்கள் சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்க தான் சொல்லியிருக்கிறார். வச்சு கந்து வட்டிக்காரங்கிட்ட போங்கன்னு சொல்ல. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார் இந்த வார்த்தைகளை, என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம தேவ சமூகத்தில் வராம நம்ம மற்றவங்கிட்ட போய் நிற்பது நல்லது அல்ல என்று உங்கள் சன்னதிகளுக்கும் நீங்கள் டீச் பண்ண வேண்டிய கடமை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். போதுங்க. அப்ப கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் உங்க ஆத்துமா வியாக்குலப்படுகிற அந்த ஆத்துமா சந்தோஷப்படும், பிழைக்கும். அப்படின்னா எப்படி? நீங்க கேட்டு விரும்பினதை கர்த்தர் கொடுக்கும் போது சந்தோஷப்படுவீர்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி. அப்போ கேட்கிறவங்க என்னிடத்தில் செவியை சாய்த்து, என் வார்த்தைகளை செவி சாய்த்து, உபதேசத்தை செவி சாய்த்து, என் சமூகத்தில் உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் வரும்போது, அப்போ நீங்க என்ன வேணும், என்ன தேவைகள் கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுகிறவன் கண்டடைவான், கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளுவான். இயேசு சொன்ன மலை பிரசங்கத்தில் அந்த வார்த்தை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும்படியாக, திருப்தியாய் உங்கள் ஆத்துமா சந்தோஷப்படும்படியாக, பூரிப்பாகும்படியாக, மகிழ்ச்சி அடையும்படியாக நான் உங்களை நிரப்புவேன். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்லாமல் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேன்மையையும் நம்ம எதிர்பார்த்து கேட்கணும். வரங்களை கேட்கணும். என்ன கேட்கணும்? வரங்கள். ஆண்டவருக்கு இலவசமாக தான் கொடுப்பார், காசு வாங்கிட்டு கொடுக்க மாட்டார். வரங்கள்லாம் சரிங்களா? அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? வரங்களை கொடுக்க விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 12:31 எடுத்தவங்க வாசிங்க. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்ப இன்னும் அதிகமான மேன்மையான வழிகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போ முக்கியமான வரங்களை நாடுங்கள். என்ன வரங்கள்? நல்ல ஒரு ஜெபிக்கிற வரம் தாங்க ஆண்டவரே, விசுவாசத்தில் பெருகிற நல்ல வரம் தாங்க, பிசாசுகளை துரத்த வரங்க தாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, வியாதிகளை சுகமாக்குற வரங்களை தாங்க ஆண்டவரே, ஆவிக்குரிய நல்ல வரங்களை எனக்கு தாங்க ஆண்டவரே. அதை நாடணும். சபையில் ஜனங்க எதை நாடுறாங்க? கர்த்தர்கிட்ட போனால் இந்த வாரம் முழுவதும் நம்மளுடைய திருப்தியாய் நடத்துவதற்கு, போஜனம் கொடுத்து நடத்துவதற்கு இது தேவைகளை சந்திப்பார். அதுக்கு தான் ஜனங்க 100% வராங்களே தவிர, ஆவிக்குரிய ஒரு மேன்மையில் நான் இன்னும் வளர்ச்சி அடையணும், மேன்மை அடையணும்,
அந்த ஸ்லாக்கியம், அந்த சிந்தை இல்லை. ஆவிக்குரிய மேன்மை ரொம்ப முக்கியம். உன் ஆசீர்வாதம் எல்லாம் சாத்தான் கொண்டு போயிடுவான். ஆவிக்குரிய வல்லமையும் மேன்மையும் அந்த வரங்கள் உனக்கு இருக்குமானால் அவன் ஆசீர்வாதத்தை மேலே கை வைக்க மாட்டான். ஆண்டுடைய சமயத்தில் ஆவிக்குரிய வரங்கள் எனக்கு தாங்க ஆண்டவர். அதுதான் ஜெபங்க. ஒரு நல்ல கிறிஸ்தவனோட எதிர்பார்ப்பு, உங்களுடைய வல்லமை வரங்கள் எனக்கு தாங்க. அதை ஜெபிக்கிறவங்க பார்த்துட்டு விரல் விட்டு என்றவங்க தான் சில பேர் இருப்பீங்க. அநேக சபைகளில் நான் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் இன்னும் முதிர்ச்சி அடையின ஜெபத்தில், விசுவாசத்தில். யாருக்கெல்லாம் உம்முடைய நாமத்தை குறித்து நான் சொல்லும்போது, ஜெபிக்கும் போது அவர்கள் சொஸ்தம் அடைய வேண்டும், பலனடைய வேண்டும், சுகமடைய வேண்டும், விடுதலை பெறணும். ஆண்டவரே, அந்த வர எனக்கு தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் அப்படி நீங்கள் கேட்பீர்களால் இன்னும் அதிகமான மேன்மையின் வழியையும் உங்களுக்கு நான் காண்பிப்பேன். நம்ம எதை கேட்கிறோமோ அதை காட்டில் இரட்டத்தனையான நன்மைகள், இரட்டத்தனையான ஆசீர்வாதம், இரட்டத்தனையான ஒரு மேன்மைக்குரிய ஒரு வல்லமை வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லப்படுகிற பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 7-8 எடுத்தவங்க வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எண்ணினேன், அது மாத்திரம் என் கர்த்தராகிய இயேசுவை அறிந்த அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன். ஆமீன். நான் இதுவரைக்கும் நான் இரவும் பகலும் எவ்வளோ நான் சம்பாதித்தது ரொம்ப நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் அது மேலே எனக்கு ஒரு ஆசை இருக்கக்கூடாது, அது மேலே மோகம் இருக்கக்கூடாது, அது மேலே ஒரு இச்சை இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் மேன்மையை வச்சிருக்கிற, எல்லாவித ஆசீர்வாதத்திலும் மேன்மையை வச்சிருக்கிற, சந்தோஷப்படலாம். அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு. என் குடும்ப சன்னதிகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து தான் சொல்றாரு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு, எங்கள் முற்பிதாக்கள், என் அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பல கோடி ரூபாய் சம்பாதித்து வைத்தாலும் அதில் எனக்கு ஒரு மேன்மை இல்லை. நான் ஆண்டவரை அறிகின்ற அறிவுக்காக, கீழே 8வது வசனத்தை பாருங்க, அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளணும், அதுதான் மேன்மை. நீ பல கோடி ரூபாய் சம்பாதித்து வைத்துட்டு இன்றைக்கு இரவு கர்த்தர் தூக்கிட்டாருன்னா வச்சுக்கோங்க, அதை சேர்த்து கொண்டு போக நம்மளால முடியாது. சம்பாதித்தெல்லாம் ஆவிக்குரிய சம்பாத்தியம் நமக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளோ பேங்க் டெபாசிட் பணம் சேர்த்து வச்சிருக்கிறன்றதுக்காக அது நம்ம பெருமைப்படுத்திக் கொள்வது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் உன் வாக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆவிக்குரிய மேன்மை இல்லாமல் டவுன் ஆச்சுன்னா அவன் கிறிஸ்தவனே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசி பாராதவர்கள். ஆவிக்குரிய மேன்மை என்பது தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவ்வளோ மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன், இவ்வளோ மணி நேரம் கர்த்தருக்காக ஓடுகிறேன், கர்த்தருடைய காரியத்துக்காக சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வாஞ்சையாய் காணப்படுகிறேன். அந்த மேன்மை எனக்கு வேணும் ஆண்டவரே. எவ்வளோ கோடி சம்பாதிச்சா உலகத்தான் சந்தோஷப்படுவானுங்க, புறஜாதிகள் சந்தோஷப்படுவாங்க, எனக்கு பல கோடி இருக்குன்னு. ஆனால் கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டார். நம்மை நடத்துகிற தேவன் சந்தோஷப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய மேன்மை ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு, இவ்வளோ சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நமக்கு பின்னாடி இதெல்லாம் நம்மளை கொண்டு வந்து காப்பாற்றணும்னு மட்டும் நினைக்க முடியாது. அது கூடாது. அது ஆண்டவர் கொடுத்துருக்கான்னு சந்தோஷப்படலாம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொன்னான், நான் கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த ஆசீர்வாதத்தில் அவர் மேன்மையை நான் நினைக்கல. ஆவிக்குரிய கர்த்தரை அறிகின்ற அறிவு எனக்கு வேணும். ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும், அவரை இன்னும் நான் அறிந்து கொள்ளணும், அவரை குறித்து நான் இன்னும் அதிகமாக பிராயசப்பட வேண்டும். இன்னும் அவரை குறித்து சத்தியத்தை நான் அறிந்து கொள்வதற்கு தான் எனக்கு ஒரு மேன்மை. அதற்காகத்தான் இழந்துட்டு வந்திருக்கிறேன். நான் என்னுடைய ப்ராஃபிட்டை நான் நினச்சேன்னா கர்த்தரை அறிய முடியாது, கர்த்தரை தெரிந்து கொள்ள முடியாது, அவருக்குரிய நான் மேன்மை அடைய முடியாது. ஆனால் இந்த ப்ராஃபிட்டை நான் நினச்சேன்னா நான் உலகத்தானுக்கு சமமாய் போய்விடுவேன்.
கர்த்தரை அறிகின்ற அறிவு, அந்த மேன்மை ஒரு கிறிஸ்தவனுக்கு ஊழியக்காரனாக எனக்கும் வேண்டும். அல்லேலூயா. பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் தான், அது இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதைவே சிந்தித்து கொண்டு நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் அதை கவனிக்கிறாருங்க. நம்ம அதில் முக்கியம் இல்லை, அது கர்த்தருக்கு. அதான் யோபு வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அத்தனை ஆஸ்தியும் அதை நம்பி அவர் இல்லை. எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டா கூட ஆண்டவருடைய சொத்துயா, ஏன் சொத்து கிடையாதுயா, அது தேவனுடைய ப்ராஃபிட்டு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்காக கொடுக்குறேன், எடுத்துட்டு போட்டோம். பூமியில் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. உலகத்தானாகி அலெக்சாண்டரை சொல்லும் போது யோபு சொல்லாமல் இருக்க முடியுமா? ஆவிக்குரிய மேன்மை ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த மேன்மையின் நிமித்தமாகத்தான் பூமிக்குரிய எல்லாவித ஆசீர்வாதத்தை சகல ஜாதிகள் மத்தியில் கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களும் பொருட்டுள்ளவர்களும் மகா மேன்மையும் வாக்கு தத்தங்களை நமக்கு ஆண்டு அளிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டுடைய சுவாபம், திவ்ய சுவாபத்துக்கு நீங்களும் நானும் தொடர்பு உள்ளவர்களாய் பங்குள்ளவர்களாய் இருக்கும்போதுதான் ஆண்டவர் மகா மேன்மையான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிற வார்த்தையிலே நீங்களும் நானும் பங்கு கொள்ளுவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய சுவாபம், அவருடைய சிந்தை, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். கிறிஸ்தவர்களுடைய இருதயம் மகிழ செய்வாராக. அப்போ அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நீங்களும் நான் என்ன சொன்ன மேன்மைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 27. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமென். 2 விஷயம் இருக்கு. ஒரு உலக மனிதன் என்ன செய்வானா, அவனுக்கு இருக்கக்கூடிய ப்ராஃபிட் குறித்து மேன்மை பாராட்டுறார். அதாவது சொத்து பத்துங்கள் வச்சுக்கல, ரதங்கள், குதிரைகள், பேங்க் டெபாசிட், இப்போ இருக்கக்கூடிய எல்லாம் நிலங்கள், அப்படின்னு எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அதை குறித்தே சொல்லிட்டு இருப்பான், மேன்மை பாராட்டிக்கிட்டே இருப்பான். அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்படி நமக்குள்ள அப்படி சிந்தை தாட் இருக்கும்னா தயவுசெய்து அதை மாற்றிக்கொள்ளணும். எனக்கு இவ்வளோ சொத்து இருக்கு, எல்லாம் நான் சம்பாதிச்சேன், நான் உழைச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், இது எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லிகிட்டே மேன்மைப்படுத்திட்டு இருக்கிறான் வச்சிங்களேன். அதை பார்த்துட்டு நம்ம ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆண்டவர் எங்கள் அப்பா அம்மா மூலியமா என் நிமித்தமாக கர்த்தர் கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுவோமா? அப்போ நாங்களும் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நம்ம மேன்மை பாராட்டணும்னா கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டணுமே தவிர உலக மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டுவதற்காக கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டு இங்கே அழைக்கவில்லை. ஆண்டவராக இயேசுவை மேன்மை பாராட்டணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற, ஒரு மனிதன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறான்னா அவன் திடீர்னு ஒரு படுக்கையில் படுக்க வச்சுட்டார் வச்சுங்க, என்ன மேன்மை பாராட்ட முடியும் சொல்லுங்க? நீ எவ்வளோ கோடி கொடுத்தாலும் காப்பாற்ற முடியாதுங்க, வேஸ்ட்டுங்க உங்கள் சரீரம். இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு சேர்ந்ததுக்கு போக வேண்டிய இடத்துக்குன்றான். அப்போ என்ன மேன்மை பாராட்ட முடியும்? நிம்மதி இல்லாத வாழ்க்கை. நம்ம எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்கென்று, மகிமைக்கென்று, அவருடைய கனத்துக்கென்று செலுத்தணுமே தவிர மேன்மை பாராட்ட வேண்டும். நம்மை நாமளே மேன்மை பாராட்டுவதனால ஒரு பிரயோஜனமே இல்லை. அது சாத்தான் மேன்மை கொண்டு வருகிற அந்த எண்ணம் கொண்டு வருது பெருமைக்குரியது. அவன் எப்படி விழுந்து பானானோ அதே போல தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை மேன்மைக்குரிய சிந்தையை கொடுத்து, பெருமைக்குரிய சிந்தையை கொடுத்து விழ செய்வதற்காக திட்டம் தீட்டுகிற காரியம். அல்லேலூயா. ஆண்டவரை மாத்திரம் மேன்மை பாராட்ட வேண்டும். இன்றைக்கு நான் ஒரு வேளை போஜனம் சாப்பிட்றேன்னா அது ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட்டு. உமக்கே நன்றி ஆண்டவர், உமக்கே நன்றி. ஒரு கிளாஸ் டீ எங்கேயாவது கிடைக்கிது, கொடுக்குறாங்க, கர்த்தர் நிமித்தமாக கொடுக்குறாங்க. கர்த்தாவே, எத்தனையோ பேருக்கு இந்த டீ குடிக்க கூட முடியாமல் இருக்கிறாங்க, எனக்காக உதவி செய்யுங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவர். அதான் மேன்மை. ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த வித நமக்கு எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு வேதனையோடு கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி நல்ல ஆசீர்வாதமாக உமக்கு முன்பாக சகல ஜனங்களுக்கு முன்பாக அப்படி நிமிர்ந்து நிற்க எனக்கு உயர்த்தினீரே, அதற்காக நான் உண்மை மேன்மை.
ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை மேன்மை பாராட்ட வேண்டும், நம்மை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஒருவேளை கர்த்தர் உங்களை பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்திலும் சகல ஜாதிகள் மத்தியிலும் மேன்மை பாராட்டினாலும் இது என்னுடைய உழைப்பு அல்ல, என்னுடைய மேன்மை அல்ல, இது கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அவருக்கு தான் துதி கன மகிமை நான் செலுத்துகிறேன். தெரியுதுங்களா? இன்றைக்கு வரைக்கும் நான் சத்திய வேதத்தை பிடித்து சொல்கிறேன். நான் சம்பாதத்தில் என்றைக்கு நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவராக இயேசு கொடுத்தார். அவர் குறித்து தான் நான் மேன்மையை சொல்லுவேன். செய்ய நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. பிள்ளைகளை வச்சு மனைவி வச்சு தான் முன்னாடி சொல்கிறேன். நான் சொல்லவே மாட்டேன். எந்த காரியம் இருந்தாலும் அப்படி மறந்தாப்புல நான் டங்கு ஸ்லிப்பானால் கூட மனசுலையே தப்பாக சொல்லிட்டு ஆண்டவரை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிவிடுவேன். கர்த்தர் உணர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவரை மேன்மை பாராட்ட வேண்டும். அதனால் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறந்துடாதீங்க. அது மாத்திரமல்லாமல் தேவனுக்கு அவருடைய வசனத்துக்கு நீ செவி சாய்க்கும் போது மேன்மையும் ஆசீர்வாதமும் சேர்ந்து வரும். அதாவது பொருளாதாரத்தில் மேன்மையும் சகல விதமான கர்த்தருடைய ஆசீர்வாதமும் குடும்பத்திலே ஆண்டவன் செய்வார், நிறைவேற்றுவார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் எடுத்தவங்க வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்போ இப்பொழுது சொல்லப்படுகிற வேத வசனத்தின்படி நீ தேவனுக்கு முன்பாக இருப்பாயானால், நடப்பாயானால், அதன்படி வாழ்வாயானால் மேலே சொல்லப்படுகிற எல்லாவித ஆசீர்வாதம் உனக்கு பழிக்க செய்வார், நிறைவேற்றுவேன் என்று அர்த்தம். உனக்கு கர்த்தர் நிறைவேற்றுவேன். 12வது வசனத்தை வாசி. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. போன வாரம் இந்த வாரம் எத்தனை பேர் கடன் இருக்குன்னு ஜெபி பாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்திருந்தாங்க. கடன் இல்லாதவங்க யாருன்னா ஒருத்தரும் கிடையாது. எல்லாம் கடன் வாங்கினவங்களாம் தூக்குனா எல்லாம் தூக்குறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறது? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், அதான் மேன்மை. நீயோ கடன் வாங்காதிருப்பாயாக. கடன் ஒரு சாபம். சாபத்தை வருவித்துக் கொள்கிற அதுதான் வார்த்தை. கிறிஸ்துவை முழுமையாக நம்பணும்னா அவரை நம்பிக்கை உள்ளவங்க வீண் போகாமல் கர்த்தர் செய்வார். கடன் ஒரு சாபத்தை காண்பிக்கிறது. புரியுதுங்களா? அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதே. நீ வாங்கினீன்னா உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் போயிடும். என்ன போயிடும்? சமாதானம் போயிடும். ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்னது? வருமானம் இல்லை மட்டும் இல்லை, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, மகிழ்ச்சி எல்லாம் டோட்டலாக தூக்கிடுவான். சபைக்கே வர முடியாது. ஆராதனைக்கு போனால் நம்ம காணிக்க கொடுத்துட்டு வரணும். அதே நாட்டில் நம்ம வேலைக்கு போனால் வட்டி கொடுக்கலாம், அசல் அடைகளான்ற சிந்தை கொண்டு வந்துடுவான். ஒரு மரத்தடி ராமசாமின்னு சொல்லுவாங்க பழமொழி. ஒரு மரத்தடியில் ஒரு பிளாட்ஃபார்மில் தங்கினாலும் சரி, கடன் வாங்கிட்டு போய் சிக்கிடாதீங்க. வாழ்க்கையில் குடும்ப சமாதானத்தை சாத்தான் கெடுப்பதற்கு சுலபமான ஒரு வழி, ஆயுதம் இதுதான். சாத்தானின் ஆயுதத்தை எடுத்த பற்றியில் அதுதான் இருக்குதா. சாப்பிடு, பட்டினியாக கடை. நான் உங்களுக்கு ஏற்கனவே அதை தான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, மிஞ்சி போனால் அரிசி பருப்பு அதுதான் நமக்கு தேவை. இன்றைக்கி ரமேஷ் வீட்டில் நல்ல ஆசீர்வாதமாக ஆண்டு வச்சுருக்காருன்னா, ரமேஷ் நாங்கள் குடும்பமாக வரோம், அவரால் முடிஞ்சு செய்வார். நாளைக்கு என் வீட்டில் ஆசீர்வாதமாக ரமேஷ் எல்லாம் இங்கே வருவாங்க, சாப்பிடுங்க. அதுதான் நம்ம எல்லாரும் போய் பிச்சை எடுக்கக்கூடாது. அதுதான் தப்பு. உலகத்தான் கேட்பான். நான் முதலே சொன்னேன் இல்லையா, அந்த கடவுள்கிட்ட போகாது. இயேசு சாமி கிட்ட போனால் கஷ்டம் வரும், பாடு வரும். எங்கள் சாமி பார்த்தியா எங்களை எப்படி உயர்த்தி வச்சிருக்காரு பார்த்தியா, உங்களை கை நீட்டுற அளவுக்கு உங்கள் கடவுள் வச்சுட்டார் பார்த்தியா, பிச்சை எடுக்கிற அளவு வச்சுட்டார் பார்த்தியா, காரி மூஞ்சில் துப்புவான், துப்புவான்.
வாங்கி தொடச்சிட்டு வரணும், இப்படி குனிஞ்சிட்டு. இது யாருக்கு தேடி தருகிற துக்கம்? பரிசுத்த ஆவியானவருக்கு. ஆமென். புரியுதுங்களோ? கடன் ஒரு மனுஷனோட வாழ்க்கை சக்கரத்தை கொளுத்தி விடும். ஆண்டவர் உன்னை மேன்மை வைப்பேன்னு சொல்றாரு. மனுஷன் சொன்னா நம்ம சரி இவன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன், கைவிடாத தேவன். உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பொய்யுரையாத தேவன், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர், வாக்கு தத்தங்களை மாறாதவள் நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். வானம் பூமி ஒளிந்து போனால் என் வார்த்தைகள் ஒளிந்து போவது என்று சவால் விட்ட தேவனாக இருக்கிறார். அப்படி இருக்க நாம் போய் நிற்கக்கூடாது. உன்னை நான் மேன்மையை வைப்பேன்னு சொல்லிட்டார்னா நமக்கு அந்த வார்த்தை இன்னைக்கு இது விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கு உண்டு. ரோட்டில் போகிற ஒரு மனிதன் கூட இந்த வார்த்தை விசுவாசிக்கிற அவனுக்கு அந்த மேன்மை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட், இது பரிசு. கடன் வாங்கிட்டு பரலோக ராஜ்யம் போக முடியாது. உங்கள் ப்ராஃபிட்டை வச்சுட்டு போகலாம். இந்த செல்ஃபோன் என்கிட்ட இருக்குன்னா 10,000 ரூபாய் செல்ஃபோன் அடமானம் வச்சுட்டு ஒரு 5,000 ரூபா வாங்கிட்டீங்கன்னா மண்டையை போட்டுட்டா ஒரு பிரச்சனை இல்லை, போய் சேர்ந்துடலாம். ஒன்றுமே இல்லாமல் போய் வாங்கிட்டோம்னா போக முடியாது. அவன் சாபம் விடுவான், ஐயோ ஏமாத்திட்டு போயிட்டானே, முடிஞ்சு போச்சு. கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அழுது ஜெபிக்கும் போது தான் உன் எதிர்கால ஆசீர்வாதத்தின் மேன்மை கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். புரியுதுங்களா? பெருமைக்காக, மேட்டின்மைக்காக, கௌரவத்துக்காக, அடுத்தவன் பாப்பான் என்ற ஒரு அவனால் திருப்திப்படுத்துவதற்காக வாங்கிடாதுங்க. கல்யாண காரியங்களும் அப்படிதான். எந்த விசேஷம் வச்சா இருந்தாலும் கடன் வாங்கிடாதீங்க தயவுசெய்து. வட்டி அதான் என்னது வருமானத்தில் கொடுத்துடலாம், என்னது மொய்யில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எத்தனை பேர். நாங்கள் ஃபோட்டோகிராஃபர், எங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் ஓரளவு கொடுப்பான், எங்களை மட்டும் நாமம் போட்டு அனுப்பிச்சிடுவானுங்க. போங்க முன்னாடி போங்க, பின்னாடி வரவே மாட்டான். எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க, மண்டபத்துக்குள்ளே கொடுத்துருவாங்க. அதுக்கும் கொடுக்க முடியாமல் வச்சுருவாங்க. மொழியில் வரோன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க, பார்த்தா வராது. புரியுதுங்களா? அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பெட்டிங். அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு கடன் வாங்கிடாதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு சொல்லித்தரேன். சொந்த பந்தங்க வாக்கு கொடுத்துருக்குறாங்க, அதில் செய்கிறேன்னு வரமாட்டான், கொடுக்க மாட்டாங்க. உங்கள் கையில் என்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரோ செய்யுங்க. நான் அப்படி தான் திருமண காரியத்துக்கு, மகனோட திருமண காரியத்துக்காக சொன்னேன் அந்த சம்பந்திக்கிட்ட. அப்படிங்க இப்படிங்க நீங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் எங்களால் செய்ய முடியாதுங்க. நான் எதிர்பார்க்கிறது நான் கேட்கவே கிடையாது. அதெல்லாம் கர்த்தருடைய ஜீவனை கூட சொல்ல. நான் பிள்ளைங்கள்லாம் அப்படி செய்யணும்லாம் நினச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்கள் வசதிக்கு நாங்கள் செய்யணும்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன், ஒன்றும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு செலவெல்லாம் நினைக்காதீங்க. 2 பைபிள் வாங்க உங்களுக்கு முடியுமான்னு கேட்டேன். இல்லை நான் வாங்கி தரேன். பெண்ணு பிள்ளைக்கும் அப்படி தான், சம்மதிக்கும் அப்படி தான் சொல்லினது. 2 பைபிள் நீங்கள் வாங்க வேண்டாம், சத்தியத்தின் பிராரம் பிடிச்ச சொல்கிறேன். அந்த பைபிளும் கர்த்தர் எனக்கு வாங்கி கொடுப்பார். 2 பைபிளை நான் வாங்கி தரேன். உங்களால் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களோ எல்லா மக்கள் முன்னாடி கர்த்தருடைய சன்னிதானத்தில் மாற்றிக்கொள்வோம். திருமணம் கர்த்தர் நடத்தி வைப்பார். பிடிச்சி பல கோடி இருந்து தான் நடத்தணுன்ற அவசியமே கிடையாது. 2 பைபிள் அடையாளத்துக்கு, சத்திய வார்த்தை, மணமகனுக்கு ஒன்று, மணமகன் நாங்களே வாங்கி தரோம் கர்த்தருடைய சமூகத்தில். கல்யாணம் நடக்குமா நடக்காதா சொல்லுங்க. மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம், அதை வாங்கி போகலாம். இத்தனை ஐட்டம் 400 ரூபா 500 ரூபாய்க்கு ஒரு இலைக்கு வைப்பாங்க. கடைசியில் இவன் குடும்பமாக தின்னுட்டு போயிட்டு 50 ரூபா 100 ரூபா மொய்ய வச்சுட்டு போயிடுவாங்க. அம்மா முடிஞ்சுது, அவ்வளோதான். புரியுதுங்களா? இதெல்லாம் நிறைய இடத்துல நடக்குதுங்க. அதெல்லாம் எதிர்பார்க்க இருக்குதா, கொடுக்குறாங்களா, அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம கிட்ட என்ன கர்த்தர் அன்னைக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறாரோ அதை கொண்டு நீங்கள் செய்யுங்க. ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார், அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கும்படி. அது வரைக்கும் நாம் ஆண்டுடைய சன்னிதானத்திலே விசுவாசத்தின் ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும். நமக்கு எஜமான் அவர் தான், நம்ம நடத்துகிறவர் அவர் தான். மற்றொரு இடத்துல வாங்கிடாதீங்க.
கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சங்கீதம் 34:2. சங்கீதம் 34:2. இது நிமித்தமாக, கர்த்தர் செய்த நிமித்தமாக, ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக. வாசிமா. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். ஆமென். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். எதனால? ஆண்டுடைய சமூகத்தில் நான் காத்திருந்து பெற்றுக்கொண்டு அதன்படி நான் நடக்கும்போது என் ஆத்துமா கர்த்தர் மகிழ்ச்சியாய் மேன்மை அவரை பாராட்டும்படியாய் என்னை உயர்த்துவார். அதே 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற எந்த மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். நாம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து மேன்மை பாராட்ட கடமைப்பட்டு 1 கொரிந்தியர் 1:30. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. ஆமென். அந்தபடி நீங்கள் அவரால கிறிஸ்து இயேசுக்குட்பட்டு இருக்கிறீர்கள். நம்ம எல்லாரும் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி மேன்மை பாராட்டுகிறவன் யாராவது கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர எந்த மனுஷனை குறித்தே மேன்மை பாராட்டக்கூடாது. நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம். ஆண்டவருக்கு முதல் சொல்லிட்டு 2வது சம்பந்தப்பட்ட உதவி செய்தவர்களுக்கு நன்றி கடனை செலுத்தலாமே தவிர இவர் இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன், இவர் கொடுக்கலன்னா நான் அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன்னு சொல்லி மேன்மை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லி அப்படியே நாம் எழுந்திருப்போமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.